சரணம் குருவே போற்றி. முதல்ல இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அடுத்த ஒரு வீடியோ, இது ரெண்டாவது வீடியோ ப்ராப்பராக கொண்டு போகிறதுக்காண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு குழந்தை பிறக்கும்போது சில பேர் துலாபாரம் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்ல இப்போ யூடியூப்பில் ரொம்ப பார்த்தேன். இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தைகளோட ஜாதகத்தை உடனே குறிச்சிடணும். அப்போ அந்த குழந்தையோட ஜாதகத்தை உடனே குறிக்கும் போது தான் அது பாலரிஷ்ட தோஷமா இல்லை அந்த குழந்தை ஜெனிச்சு பிறந்த நேரத்தில் திதிகளாலையும் நட்சத்திரங்களாலையும் என்ன தோஷங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ நல்ல விஷயம், நல்ல நட்சத்திரங்கள்னு இருக்குது, 14 நட்சத்திரம். அதே மாதிரி கொஞ்சம் பாவ நட்சத்திரங்கள்னு சொல்லி ஒரு 13 இருக்குது. அந்த 13 நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை, அதுக்கடுத்து ரோகிணி, அதுக்கடுத்து புனர்பூசம், அடுத்து பூசம், ஆயில்யம், உத்திரம், சித்திரை, அதுக்கடுத்து விசாகம், அதுக்கடுத்து கேட்டை, அதுக்கடுத்து மூலம், பூராடம், உத்திராடம், உத்திரட்டாதி, அவிட்டம். அப்போ இத்தனை நட்சத்திரங்கள் தோஷமுள்ள நட்சத்திரங்கள்னு முன்னோர்களும் இதுக்கு முன்னாடி இந்த ரிஷிகள் முனிவர்கள் அகத்திய மாமுனி எழுதின புத்தகத்திலேயே அது இருக்குது. அது இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. அவர் எழுதின கண்மகாண்டம்ங்கிற ஒரு நூல் அந்த காலத்தில் உள்ளது இருக்குது, அதில் இது இருக்குது. கவியாக தான் இருக்கும் உங்களுக்கு, அது பாடலாக இருக்காது, சாரி விளக்க உரைகள்லாம் கிடையாது, ஒன்லி கவி. அதை தமிழாக்கம் பண்ணி அதில் நம்ம எடுத்து என்னோட குருநாதர் காலத்திலே இதுக்குண்டான விளக்கங்கள் எல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்துருக்கார். பூராடம் முக்காலும் பூசத்தின் இடையிரண்டும் சீரான முத்திரையில் செல்லறையில் சித்திரையில் உத்திரத்தின் காலும் உயிர் இழப்பர் புத்திரனை என்றெடுத்த பொழுதே பெற்ற தாய் அல்லது தந்தையர்னு இருக்கு. இதில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், அடுத்து 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், அடுத்து 3ஆம் பாதம் அல்லது 4ஆம் பாதம், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நட்சத்திரங்களில் பிறக்கும்போது அந்த குழந்தை கொடி சுற்றி பிறந்திருக்கா, மாலை சுற்றி பிறந்திருக்கா, இல்லை கர்ப்பதோஷத்தில் பிறந்திருக்கா, அந்த கர்ப்பதோஷத்தில் என்ன தோஷத்தில் பிறந்திருக்கா, அந்த குழந்தைக்கு என்ன டிசீஸ் வரும், அந்த குழந்தையால தகப்பனுக்கோ இல்லை தாய்க்கோ பாதிப்புகள் இருக்கான கண்டுபிடிச்சி அந்த காலத்தில் தவுட்டு கொடுத்த குழந்தைன்னு சொல்லி தவுடுன்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போ இது உண்மை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அந்த காலத்தில் மருத்துவ வசதி இல்லாதனால எத்தனையோ சுமங்கலிகள் அதில் இறந்துருக்காங்க, கர்ப்பஸ்திரிகள் இறந்துருக்காங்க. இன்னைக்கு கலியுகத்தில் மாறினாலும் அந்த தோஷங்களாக தான் இருக்குது. அப்போ அந்த குழந்தைகள் பிறக்கும்போது சளி பிடிச்சிக்கிறது, ஆக்சிஜன் லெவல் குறையுது, இல்லை அக்கி சாப்பிட்ருது. அப்போ இது எல்லாமே நம்ம ஜோதிடத்தில் கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்து சொல்லலாம். அவ்வளோ தூரம் அது இருக்குது. பியூர் மெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது இதை நிரூபிச்சிருக்காங்க. ரொம்ப டாக்டர்களே இதில் புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. மேஜர் கவுட்டுங்கிறவர் இதை பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காரு. ராமகிருஷ்ண பத்ததின்னு சொல்லி அவரும் விளக்கங்கள் கொடுத்துருக்காரு. அது போக கண்மகாண்ட நூல்லையும் இதுக்கு விளக்கங்கள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி பிறக்கிற குழந்தைகளை நம்ம உடனே தத்து கொடுத்து வாங்கிடலாம். ஒன்று சொந்தக்காரங்கிட்ட கொடுத்தா இதனால தான் எங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சுப்பாங்க, அதனால் அந்த குழந்தைகளை பண்டாரங்கிட்ட கொடுத்து வாங்குவாங்க, இல்லை நர்ஸுகிட்ட கொடுத்து வாங்கலாம். ஏன்னா நர்ஸுங்கிற நம்மளுக்கு 2வது தெய்வம். டாக்டர்களும் நர்ஸுகளும் நம்மளுக்கு 2வது தெய்வம். கடவுளுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது அவங்கள தான். அப்போ அந்த மாதிரி அவங்ககிட்ட கொடுத்து வாங்கும்போது இமீடியட்லி பண்ண வேண்டியது இருந்தால், இல்லையா நம்ம ஒரு 3 மாதம் கழித்து கோயிலில் போய் தத்து கொடுத்து வாங்கிடலாம். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக எடுத்து செய்யும்போது அந்த குழந்தைக்கு உண்டான தோஷங்கள் அந்த இடத்துல அடிபட்டு போகிற. அதான் கொடி சுற்றி பிறந்தால் கோத்திரத்துக்காகாது, மாலை சுற்றி பிறந்தால் மாமனுக்காகாதுன்னு விதி இருக்குது. அது உண்மை, நடந்திருக்கு. நான் என்னோட இந்த 20 வருஷ காலத்தில் ஏகப்பட்ட குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்கி இன்னைக்கு அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, படிப்பு எல்லா விஷயங்களையும் நல்லா முன்னேறி போயிருக்காங்க, மாற்றங்கள் ரொம்ப வந்திருக்கு. அப்போ இந்த குழந்தைகள் பிறகுல இன்னொரு காரணமும் இருக்குது. அந்த குழந்தை அந்த அப்பா அம்மாக்கள் கல்யாணம் முடிக்கிற நாள் 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதி கூட்டிய நாள் அதில் கல்யாணம் முடித்து காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்கள் இதில் கல்யாணம் முடித்தாலும் அதில் தோஷங்கள் வருது. சரியா? உத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம்,
அதே மாதிரி மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், அதுக்கடுத்து பூரட்டாதி, விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம். இந்த நட்சத்திரங்கள்ல கல்யாணமே முடிக்கக்கூடாதுன்னு ரெக்கார்டு இருக்கு. அதுல கல்யாணம் முடிச்சு அன்னைக்கு முழு நட்சத்திரமா இருக்கணும். அந்த மாதிரி அவங்களோட அந்த குழந்தை உருவாகிற அன்றைய இரவு முழு நட்சத்திரமாக இருந்து அவங்க அந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்கன்னா, குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நல்ல அருமையான ஒரு மாற்றங்கள் அந்த குடும்பம் தலை தோங்கும். ஆகையால் இதெல்லாம் பார்த்து கரெக்டாக சொல்லி இதை செஞ்சு பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த மாதிரி பிறக்கிற குழந்தைகள் இமீடியட்லி இப்படி செஞ்சிடலாம். திருச்செந்தூர் முருகன், தெக்கவாத்த முருகன், வள்ளி தேவானியோட உள்ள முருகன், அங்கே எல்லாம் நம்ம தத்து கொடுத்து வாங்கிடலாம். 4000 கர்ப்பதோஷம் முடிஞ்சிருச்சுன்னா துலாபாரம் கொடுத்து வாங்கிக்கலாம். இதை பண்ணும்போது அந்த குடும்பத்தில் வர்ற பெரிய பெரிய அப்பாவுக்கு வர்ற தோஷம், அம்மாவுக்கு வர்ற தோஷம், தாத்தா பாட்டிக்கு வர்ற தோஷம், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகிடும். சரியா? ஆகையால் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் கடைப்பிடித்து கரெக்டாக செஞ்சோம்னா 100க்கு 100 அந்த குடும்பங்களில் வர்ற தோஷங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிடலாம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நம்ம டெய்லி செய்ய வேண்டிய வேலை, ஒரு குடும்பத்தில் நித்திய பூஜை அப்படிங்கிறது என்னென்ன, காலையில் 6 மணிக்கு குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றுங்க. எந்த கோயில் உங்களுக்கு தேவையில்லை. சரி, 6 மணிக்கு வீட்டில் விளக்கேற்றிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் உங்கள் கிராமத்திலே கோயில் இருந்தால் நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. அதற்கு அடுத்து உங்கள் ஜாதகத்தில் என்ன தோஷங்கள்ல கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒரு சொல்கிற ஜோதிடர் உங்கள் ஜாதகத்தை கொடுத்ததுமே அதை பற்றி முடிஞ்ச அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு எடுத்து உங்களுக்கு முழுசாக சொல்லி அதுக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணும்போது 100க்கு 100 அதில் பலன் கிடைக்கும். ஆகையால் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன்.